துதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, கரங்களை தட்டி சொல்லுவோமா? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன். நீ நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மா. என்னை முன்குறித்தீரே, என்னை கைவிட மாட்டீர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில். சத்தமா, நீ நல்லவர், உம்மை போல வேறு தேவனில்லை, தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்தி. சத்தமா சொல்லுவோம், மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்தி. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா இரும்பு தாழ்பாளை குடைக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியால், இந்த பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வனில். வாய்களை திறந்து நீ நல்லவர். எவ்வளவு நாடு நம்மை காத்தாரே. ரெண்டு கரங்களை தட்டி நீ நல்லவர் சொல்லுவோமா? நீ நல்லவர், சர்வ வல்லமை போல நல்ல தேவன் அல்லப்பா. நல்ல ஒரு தகப்பனாய் கூட இருந்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வாய்களை திறந்து ஹalleluya நீ நல்லவர் ஹalleluya 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 கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையினால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியினால சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடி பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. கரங்களை கொண்டு வந்திருக்கிறவங்க ரெண்டு கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால சத்தமா வாய்களை திறந்து நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடு நிரப்புங்கப்பா உடைய வல்லமையினால நீ நிரப்பு தகப்பனே. ஓ நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால வாய்களை திறந்து சொல்லுவோம். நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. நிழல தொடுவோர் சுகத்தை பெறணும் கச்சைய தொடுவோர் அற்புதம் சத்தமா நிழல தொடுவோர் சுகத்தை பெறணும் கச்சைய தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க பவுல போல் பயன் நாமே பேதுரு போல் என்ன நிரப்பிடும் பவுல போல ரெண்டு கரங்களை தட்டி பேதுரு போல் என்ன நிரப்பிடும் பவுல போல் பயன்படுத்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால சொல்லுங்க என்ன நிரப்புங்கப்பா. ஆமென். நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால கரங்களை தட்டி சொல்லுவோமா. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்புங்கப்பா நிரப்பிடுங்க என்ன ஆவியினால. இன்னைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா. நிரப்பிடுங்க ஸ்தோத்திரம். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியில சத்தமா சொல்லுங்க. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா வல்லமையால நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால சத்தத்தை உயர்த்தி நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடும் வல்லமையால. ஓ thank you Holy Spirit, we welcome you. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால. ஓ thank you Jesus. நிரப்பிடுங்க ஓ நல்லவரே நிரப்பிடுங்க. பெருவலாமும் அக்கினி நதியை
என்னை கொண்டு. ஒரு விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமா? தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட உருவாக்குங்கப்பா. செய்திடுங்க, என்ன செய்திடுங்க. ஓ தேங்க்யூ அப்பா. செய்திடுங்க, என்ன செய். ஒரு விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோம். செய்ங்கப்பா, செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. வல்லமையால நிரப்புங்கப்பா. அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவினால ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுவோம். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடும். இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. பாடும் பொழுது கட்டுகள் உடைவதாக பெரிய காரியங்களை செய்யும். நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவினால பலப்படுத்துங்கப்பா. நிரப்பிடுங்க. வாய்களை திறந்து சொல்லுவோமா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரவு நேரத்தில் கரங்களை தட்டி சொல்லுவோம். தகப்பனே, எங்களால முடியாதப்பா, எங்களுடைய பலனால முடியாது தகப்பனே, எங்களுடைய சிந்தையினால முடியாதப்பா, உங்களால முடியும் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஃபாதர். நல்லவரே, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. வல்லமையால நிரப்பிடுங்க. கண்களை மூடி, கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். வசனம் சொல்லிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், கண்ணீர் மாறும், வேதனைகள் மாறும். துக்கங்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சின்ன கூட்டமா இருந்தாலும் வசனம் சொல்லி இருக்கிறது, ஒன்றோ இரண்டு பேர் நாமத்தினால் எங்கே கடந்து வருகிறார்களோ, எங்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ, நானும் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நல்ல வாய்களை திறந்து அறிக்கையிடுவோம். தகப்பனே, எங்களால முடியாது ராஜா, எங்களுடைய பலத்தினால முடியாதப்பா, ஆனால் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. Thank you Father. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. சொல்லுங்க, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால். சத்தமா, மனுஷரால் மனுஷரால் கூடாதது. சத்தமாரி கேடுவோம். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினால நிரப்பிடுங்க. சொல்லுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. அக்கினியால நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த
வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியில சத்தமா மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியில மூழ்கணுமே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. ரெண்டு கரங்களை தட்டி பாடுவோமா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினால நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க வல்லமையால நிரப்பிடுங்க. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். முடிந்தவங்க எல்லாம் ரெண்டு கண்களை மிருகமாக மூடி. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே we are trying my level best. ஆண்டவரே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் பிரயாசப்பட்டு பார்க்கிறோம். ஆனால் ஒரு மீன் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அகப்படவில்லை. வாழ்க்கையில் வெறுமையான ஒரு பாத்திரமாக காலியான பாத்திரமாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அப்பா நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். எங்கள் நிலைமை நீர் தெரிந்திருக்கிற தேவனாக இருக்கிறேன். தகப்பனே காலியான பாத்திரமாய் நிறுந்த அந்த பேதுருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை கடந்து வந்தது. இப்பொழுது வலையை எடுத்துக்கொண்டு ஆழத்துக்கு போ என்று சொன்ன பொழுது ஒருவேளை நினைத்து பார்த்திருக்கலாம், நடக்குமா, இது எப்படி நடக்கும் என்று பலவிதமான குழப்பங்களோடு இருந்திருக்கலாம். அவன் செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், தகப்பனே இது என்னால முடியாதப்பா, இது என்னால முடியாது தகப்பனே, ஆனா நீங்க நினைச்சா நடக்கும். நம்பிக்கையோடு கடந்து செல்லுகிறான். நடந்த காரியம் வசனம் சொல்லி இருக்கிறது, அந்த படகு நிரம்பத்தக்கன வலை கிழியத்தக்கன ஆசீர்வாதத்தை தேவனுடைய வாழ்க்கையில் கொடுத்தது உண்மையானால், இந்த மாலை நேரத்தில் கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காலியான பாத்திரங்கள் ஆசீர்வாதமாக மாறப்போகிறது. வெறுமையான பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கின தேவன் ஒரு பரலோக ஆவியை இந்த மாலை நேரத்தில் நம்ம மேல் ஊற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயாவும் மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை, இயேசு ராஜா ஐயா ஒரு வார்த்தை. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசை. சேர்ந்து சத்தமா விண்ணப்பத்தை கேட்பவர், கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீரை என் கண்ணீரை பார்க்கிற தெய்வமே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசை. நல்ல வாய்களை திறந்து சொல்ல, உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போ. வாய்களை திறந்து அறிக்கையிடுவோம், உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உள்ளத்தின் ஆழ
ஆழத்திலிருந்து ஐயா ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க அப்பா, எங்க வாழ்க்கை மாறுவே. ஐயா ஒரு வார்த்தை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, என் விண்ணப்பத்தை கேட்பவர். ஹல்லேலூயா. என் கண்ணீரை சுகம் தருபவரே, சுகம் திறந்து சொல்லுங்க அப்படியே. ஸ்தோத்திரம் ஏசையா. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நல்ல ஜீவனை கொடுத்தாரே நன்றி ஏசப்பா. துதிக்க நல்ல இடத்தை கொடுத்தாரே நன்றி ஆவியானவரே. கிருபை கொடுத்தீரே உமக்கு நன்றி. பாட வரங்களை கொடுத்தீரே உமக்கு நன்றி. நல்ல ஒரு சபையை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. ரெண்டு கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க நன்றி ஏசப்பா. நன்றி ஆவியானவரே. துதிக்க 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 கிருபைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்க 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 போராட்டங்களை உடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வியாதிகளை குணமாக்குகிற ஆவியானவர், போராட்டங்களை மாற்றுகிற ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவரே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை, கரங்களை ரெண்டு தரங்களை தட்டி சொல்லுங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவையார். சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பணிந்து குனிந்து கரங்களை தட்டி பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை. ஓ ஹல்லேலூயா. தூதர்களோடு ஆராதிப்பே. ஸ்தோத்திர பலியோடு. ஆமென். தூதர்களோடு
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவையாரா ஏமே ஆராதிப்பேன் நான் தூதர்களோடு ஆராதிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திர பலியோடு ஆராதிக்கிற தகப்பனே ஏமே ஆராதிப்பேன் நான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிற தகப்பனே சமூகத்தில் நாங்கள் வெறுமையாக கடந்து வந்திருக்கிறோம்ப்பா பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்கிறோம் போராட்டங்களோடு வந்திருக்கிறோம்ப்பா ஆண்டவர் இதை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கோணலான பாதைகள் வறண்டு போன வாழ்க்கை ஆண்டவரே வனாந்திரத்து போல இருக்கிற வாழ்க்கை இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆண்டவரே வனாந்திரங்கள் செழிப்பான பூமியாக மாறட்டும். Thank you, Father. Thank you, Father. தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. வசனம் சொல்கிறது மரியாள் தன்னை விட்டு எடுபடாது நல்ல பங்கை அவர் தெளிந்து கொண்டார். தேவனுடைய சமூகத்தில் இருப்பதை அவள் தெரிந்து கொண்டாள். இந்த மாலை நேரத்தில் ஒரே ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்து கொள்ளும். ஆண்டவரே எங்களை சுற்றி எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் எங்களை சுற்றி எரிகோ போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் செங்கடலை போல கண்ணீருடைய வாழ்க்கை எங்க வாழ்க்கையில வந்தாலும் இந்த இரவு நேரத்துல நாங்க ஒரு காரியத்தை செய்ய போறோம்ப்பா. ஒரு நல்ல பங்கை தெரிந்தெடுக்க போகிறோம். உங்களுடைய பாதத்துல நாங்க காத்திருக்க போகிறோம்ப்பா. யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தருகிறவர, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர, நான் உம்மை விடுவதில்லை. ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவரை பார்த்து கேட்ட போற தகப்பனே, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவரை உங்களை விடுறதில்லப்பா. நீங்க போது எங்க வாழ்க்கையில மனிதர்கள் மாறினாலும் மாறாத அன்பு, மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத அன்பு நீங்க போதும்பா. கடைசியா ஒரு முறை வாயில திறந்து சொல்லுவோமா, நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நம்மை விடுவிக்கிறதாக இருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் ஆராதனையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ, கடைசியா ஒரே ஒரு முறை இறுகமாய் கண்களை மூடி, யார் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். மரியாள் சூஸ் பண்ண அதே ஒரு செலக்ஷனை நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல சொல்ல போகிற தகப்பனே, உம்முடைய பாதத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்துல நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம்ப்பா. மனுஷனுடைய வார்த்தையோ மனுஷனுடைய பாடல்களை கேட்கும்படியாக நாங்கள் வரவில்லை.
உம்முடைய மெல்லிய சத்தத்தை, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒருமுகப்படுத்துகிறோம்ப்பா. ஒரு சிலராக கடந்து வந்திருந்தாலும் எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறேன். இவ்வளவு நேரம் எங்கள் மத்தியில் அசைவாடினீரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மீதியான நேரம் முழுதும் உம்முடைய கரங்கள்ல தருகிறோம். நீர் எடுத்து வழி நடத்தும். ஆண்டவரே, வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அடுத்த வாரத்தில் அவர்கள் சரியான நேரத்தில் கடந்து வர என் தேவன் வாசல்களை கத்த திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி தருகிறோம். கடைசியா ஒரு முறை கண்களை மட்டும் மூடி, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை விட்டு சொல்ல ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிற அந்த வியாழக்கிழமையிலும் கூட அவருடைய சமூகத்தில் காத்திருக்க, அவருடைய நாமத்தை துதித்து பாட கர்த்தர் நமக்கு கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் பிளெஸிங் அவருடைய கரங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருப்போம். கர்த்தர் மன்னாவினால் நம்மை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆராதனை எந்த இடத்துல வெளிப்படுகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை நாம் பார்த்து கொள்ள முடியும். ஆமென். இந்த இடத்துல கூட ஆராதனை வெளிப்படுவதற்கு முன்பதாகவே தேவ ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டு இருக்கிறபடியினால் நாம் இந்த இடத்துல கடந்து வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாய் வாய்ப்பு தந்ததான அருமையான சபை போதகர் பாஸ்டர் எபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது சேதிக்காக எடுக்கப்பட்ட வசனம் ஏசாயாவின் புஸ்தகம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் புதிய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவன் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்புகிறானோ அவனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது ஒரு புதிய ஒரு பலன் உண்டாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் புதிய ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் எழும்ப வேண்டும். எப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் எழும்ப வேண்டும்? நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளை புதிய பலனாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள், ஆனால் நாட்கள் தாமதிக்க தாமதிக்க
அப்படியே சோர்ந்து போய் விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஆமென். இங்கே நான் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதிய பலனை அடைவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட செட்டைகளை அடித்து உயர எழுமையை பறக்கும்படியான ஒரு உன்னதமான பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யோபுவின் புஸ்தகம் 39 அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை வாசிப்போம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கழுகை குறித்து நாம் பார்க்கப்பட முடியும். எல்லாருக்குமே தெரியும் இந்த கழுகை குறித்து. இந்த கழுகு மிகவும் உயரத்திலே பறக்கக்கூடியதான ஒரு பறவையாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியமே பார்க்கக்கூடியதான இந்த கழுகு இங்கே இந்த வேதகம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 39 அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் இங்கே பார்க்கும் பொழுது கழுகை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஒரு உயரமான இடத்துல பறக்கக்கூடியதான இந்த கழுகு. ஆமென், ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள் ஒரு உயரமான ஒரு எண்ணம் உள்ளவர்களை நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு தாழ்ந்து போனதான அனுபவத்திலே நினைத்து கொண்டு இருப்பார்கள். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தட்டன் இனி நம்மளால் எழும்ப முடியாது, இனி நம்மளால் எழும்பி பிரகாசிக்க முடியாதுன்னு சொல்லி தாழ்ந்து போனதான எண்ணத்திலே அவர்கள் நினைத்து கொண்டு இருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, உயரமான எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கழுகு உயரத்திலே பறக்கக்கூடியதான அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் இந்த கழுகை போல நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் ஒரு உயரமான எண்ணத்திலே நாம் பறக்கக்கூடியதான ஒரு சுபாவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகினால் வேதம் சொல்லுகிறது, நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடி சில பிரச்சனைக்குள் அகப்பட்டு, சில போராட்டத்திற்குள்ளே அகப்பட்டு, இனி நான் எப்படி எழும்பி பிரகாசிக்க முடியும், இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து போன அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கடன் பாரங்கள், சில நிந்தனைகள், சில தோல்விகள் கடந்து வரும் பொழுது உயர எழும்பிய பறக்க முடியாதபடி ஒரு சோர்ந்து போன அனுபவத்தில் நாம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எலும்பு சீயோனே எலும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக் கொள் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்த ஒரு ஆத்மா கர்த்தருடைய சமூகத்தில் எழும்புகிறதோ அந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய ஒரு பலன் உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை அவருடைய சரீரத்தில் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீங்க பாரத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கை இப்படியாக மாறினால் எப்படியாக மாறும் என்று சொல்லி பாரத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நீங்கள் கர்த்தருடைய சமூகம் காத்திருக்க எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக எழும்பி கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியா தேவ ஒரு உன்னதமான பலனை அவர் தருகிறவராய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம், உயர்ந்த எண்ணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கழுகு உயரத்திலே பறக்கக்கூடியதை காணப்பட்டு கொண்டு இருக்கிறபடினா நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு திட்டங்கள் உயரத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு திட்டம், ஒரு எண்ணம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா.
அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அது யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே நாம் தங்க வேண்டும். வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு கண்மலையின் சிகரத்திலே தங்கும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே கண்மலை என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது கண்மலை என்றால் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கப்பட முடியும். அவர் கண்மலையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்மலையாய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் தங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவன் மகிமையாய் நடத்த அவர் வல்லமுள்ளவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கண்மலை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே நாம் தங்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையின் மேலே நம்முடைய குடும்பம் கட்டப்படும் பொழுது, நம்முடைய குடும்பம் தங்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் தேவ அவர் மகிமையாய் மாற்ற, அவர் வல்லமையாய் மாற்ற, ஒரு செழிப்பாய் மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை மகிமையை காணப்பட வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் காணப்பட வேண்டுமான முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த கழுகு ஆனது கண்மலை சிகரத்திலே அது தங்கும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சுகமாய் இருக்க வேண்டுமானால், தன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமானால், தன்னுடைய வாழ்க்கை சமாதானம் இருக்க வேண்டுமானால் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தரித்து கொள்ளாதபடி உலகத்தை சார்ந்து, உலகத்தை தேடி, உலகத்தை நாடி, உலக அன்பை தேடிக்கொண்டு போய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, இவர்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, இவருடைய வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படவில்லை. சில அன்பை நாடி, சில உலகத்தை சார்ந்து, சில உலக அன்பை தேடி அவர்கள் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறபடியினால் அவருடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் கண்மலையிலே, அவர் கண்மலையில் கிறிஸ்து இயேசுவாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்னைக்கு குடும்பத்தில் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்க காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சார்ந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானம் அவர்கள் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவ கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆகையினால் அவருடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கேடு கெட்டதான வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தங்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த வாழ்க்கையில சில தேவைகள் கடந்து வரும் பொழுது சில நண்பர்களை நாடி போய் விடுவார்கள், சில உறவுகளை நாடி போய் விடுவார்கள். ஆனால் அந்த உறவு கடைசியில் அது அவர்களுக்கு ஒரு கண்ணியாக மாறி போய் விடுகிறது. ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் உன்னை உருவாக்கினேன், உன்னை படைத்தேன், தாயின் கருவில் தோன்றும் தெரிந்து கொண்டேன்.
ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது நீ என்ன நம்பி போகவில்லை, நீ மனிதனை நம்பி போய் கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் எழும்பும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, அவருடைய சமூகத்தில் தரித்திருந்து, அவருடைய தங்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கடந்து வந்தாலோ அந்த பிரச்சனைகளை மாற்றி ஒரு வாசலை திறக்கிற தேவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் உலக அன்பை தேடி, உலக பாசத்தை தேடி தன்னுடைய வாழ்க்கையில தோற்று போன அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இவர்களை நம்பினால் என்னுடைய வாழ்க்கை செழிக்கும், இவங்க இடத்துல காசு இருக்கு, இவங்க இடத்துல பணம் இருக்கு, இவங்க இடத்துல ஆள் பலம் இருக்கு, அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்களை பார்த்து கொள்வார்கள் சொல்லி சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா, மனிதனுடைய அன்பை நாடி போய் கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ மனிதனை நம்ப கூடாது. நீ மனிதனை நம்பினா உன்னுடைய வாழ்க்கை கடைசியில அது மிகவும் ஒரு கேடு கெட்ட வாழ்க்கையா பட்ட மரத்தை போல் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீ கர்த்தரை நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும் பொழுது அதே யோபின் புஸ்தகம் 39 அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிப்போம். இங்கே நான் பார்க்கும் பொழுது, இந்த கழுகை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஒரு தூர பார்வை இந்த கழுகுக்கு காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு தூர பார்வை நமக்கு கடந்து வர வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தூர பார்வை இல்லாதபடி கண்கள் குருடாக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு தூர பார்வை கடந்து வர வேண்டும். இங்கே கழுகு தூரத்தில் உள்ள இரையை நோக்கக்கூடியது என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுபோல நம்முடைய விசுவாசமும் நமக்கு காணப்பட வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தூர பார்வை காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் அவன் நிதானித்து அறிந்து கொள்கிறான் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில தூர பார்வை இல்லாததினால், தூர பார்வை இல்லாதபடியினால் அவர்கள் ஏமாந்து போய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஜனங்கள் வெள்ளை அடிக்கப்பட்டதான ஒரு கிறிஸ்தவர்களை போல காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவார்கள். பேசுகிற வார்த்தைகளை பார்த்து, அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, தூர பார்வை இல்லாதபடியினால அவர்களுடைய வார்த்தையை நம்பி நாம் ஏமாந்து போய் விடுவோம். இங்க வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது, நமக்கு ஒரு தூர பார்வை காணப்பட வேண்டும். நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு தூர பார்வை, ஒரு தூர தரிசனம் நமக்கு கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இங்க தூர பார்வை குறித்து நான் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு விசுவாச பார்வை நமக்கு கடந்து வர வேண்டும். விசுவாசத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த விசுவாசம் என்று சொன்னால் ஒரு நங்கூரத்தை போல நாம் காணப்பட வேண்டும். சமுத்திரத்திலே கப்பலை குறித்து நான் பார்க்கும் பொழுது அந்த கப்பல் அந்த சமுத்திரத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நங்கூரத்தை அந்த சமுத்திரத்திற்குள்ளாக போடுவார்கள். இந்த நங்கூரம் எவ்வளவு ஆழமாய் போய் கொண்டிருக்கிறதோ அவ்வளவு ஆழமாய் போக 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 இந்த கப்பல் அந்த சமுத்திரத்திலே உறுதியாக நிலை நின்று கொண்டு இருக்கும். இந்த நங்கூரமானது சமுத்திரத்திற்கு உள்ளாக ஆழத்திலே போகவில்லை என்று சொன்னால்
பல காற்றுகள் பல சூறாவளிகள் கடந்து வரும் பொழுது இந்த கப்பல்கள் அப்படியே அசைந்து கொண்டு போய் இருக்கும். இன்றைக்கு இந்த கப்பல் அசைந்து போகாமல் பலவிதமான சூறாவளி போன்றதான பலவிதமான காற்றுகள் கடந்து வரும் பொழுது அசைந்து போக உறுதியாக காணப்பட வேண்டுமா, இந்த நங்கூரம் சமுத்திரத்துக்குள்ளாக ஆழமாய் 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 போக 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 இந்த கப்பல் அப்படி உறுதியாக நிலை நின்று கொண்டு இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு கப்பலை போல் நான் காணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தை குறித்து பார்க்கும் பொழுது சமுத்திரத்திலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள் உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் சூறாவளியை போன்றதான பிரச்சனைகள், பலவிதமான எதிர்காட்சிகள் உங்க குடும்பத்தை தகர்க்கும்படியாய், உங்க வாழ்க்கையை தகர்க்கும்படியாய், உங்க குடும்பத்தை சேதப்படுத்தும்படியாய் காணப்படும் பொழுது கூட உங்களுடைய விசுவாசம் நங்குரத்தை போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை நிற்கும்படி உறுதியாக நிலை நிற்குமே. ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. என்று சொன்னா உங்களுடைய விசுவாசம் உங்களை படைத்த உங்களை உருவாக்கின கிறிஸ்து இயேசுவுகளாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் உறுதியாக காணப்பட வேண்டும். விசுவாசத்தை குறித்து ஒரு பார்வை நமக்கு இருக்கப்பட வேண்டும். இந்த கழுகு உயரத்திலே பறக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த கழுகு என்ன பண்ண தெரியுமா, ஆமென், எந்த இடத்துல ஆகாரம் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது, எந்த இடத்துல எனக்கு தேவையான உணவு காணப்பட்டு கொண்டு இருக்கு சொல்லி அதனுடைய கண்கள் அதற்கு தேவையானது உணவை பார்த்து கொண்டு இருக்குமா. அதே போல நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ காணப்படாததை குறித்து நமக்கு ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவன் நமக்கு ஒரு புதிய ஒரு வானத்தை, ஒரு புதிய ஒரு பூமியை தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக ஒரு ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். இங்கு நான் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். உன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்படுது போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விசுவாசம் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசம் நஷ்டப்பட்டு விசுவாசம் குன்றி போனவர்களை காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சொல்லுவார்கள் நான் விசுவாசி என்று சொல்லுவார்கள். நான் அந்த சபையில் ஒரு விசுவாசியாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இந்த சபையில் விசுவாசியாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் நஷ்டப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. ஆபத்து நாட்களிலே சோர்ந்து போவையானால் உன்னுடைய பலன் குறுகி போனது என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. பலவிதமான ஆபத்துகள், பலவிதமான பிரச்சனைகள் கடந்து வரும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்க குடும்ப வாழ்க்கை அது மகிமையாய் நடத்தும். ஹல்லேலூயா. இங்கே நான் பார்க்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது கழுகு குறித்து தியானிக்கும் பொழுது இந்த கழுகு வேகமாய் பறக்கக்கூடியதான ஒரு பறவையாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. கழுகு மற்ற பறவைகளை விட மிகவும் அது வேகமாக பறக்கக்கூடியதான இந்த பறவையை போல நாம் தேவனுடைய சமூகத்திலே வேகமாய் நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஊழிய பகுதியில் கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கிற விஷயத்துல
வேதத்தை வாசிக்கிற விஷயத்துல, ஊழியத்தை செய்கிற விஷயத்துல நாம் அவன் சோர்ந்து போன அனுபவத்தில் இருக்கக்கூடாது. வேகமாக நாம் காணப்பட வேண்டும். இந்த கழுகு வேகமாய் பறக்கக்கூடியதை போல நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வேகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பத்துல நான் பார்க்கும் பொழுது, அநேக சபையில நான் பார்க்கும் பொழுது, ஆரம்ப நாட்களில் வேகமாய் ஓடி வந்த ஜனம், ஆரம்ப நாட்களில் ஊழியத்திற்கு என்று வாஞ்சோடு வேகமாய் வந்ததான ஜனம், ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே இழந்து போய் நஷ்டப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஒரு நாட்களிலே ஆரம்பத்திலே அவங்க மணி நேரம் முழங்கள் நின்று ஜெபித்து கொண்டு இருப்பார்கள், மணி நேரம் வேதத்தை வாசித்து கொண்டு இருப்பார்கள், மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தை செலவழித்துக் கொண்டு இருப்பார்கள், கர்த்தருடைய சமூகத்தை வேகமாய் ஓடிக்கொண்டு இருப்பார்கள், ஊழியத்திலே வாஞ்சியோடு காணப்பட்டு கொண்டு இருப்பார்கள், அல்லது ஊழியக்காரர்களுக்கு உதவியாக காணப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது வேகமாய் ஓட முடியாதபடி எல்லாமே நஷ்டப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை சொல்வார்கள், இந்த சபையில் ஒரு நாள் வேகமாய் ஓடி வருவேன், ஊழியத்திற்கு உதவியாக இருப்பேன், சபைக்கு கடந்து வந்து 10 மணிக்கு சபை தொடங்கும் அப்படின்னா 8:30 கடந்து வந்து சபையை தூற்று பாய போட்டு ஆயத்தத்தை நாங்கள் காணப்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் இப்பொழுது என்னால் என்ன பண்ண முடியலை, செயல்பட முடியலை, வேகமாய் வர முடியலை, வேகமாய் செயல்பட முடியலை, வேகமாய் ஜெபிக்க முடியலை, ஊழியத்திற்கு உதவியாக வேகமாய் வர முடியலை. எல்லாவற்றிலும் தாமதமாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட தனிப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒரு நாள் ஒரு காலத்துல வேகமாய் ஓடினேன், கர்த்தருடைய சமூக வேகமாய் செயல்பட்டேன், தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பினேன். ஆனா இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் எழும்ப முடியல. எல்லாமே நஷ்டப்பட்ட அனுபவத்திலே, எல்லாமே சோர்ந்து போன அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நீங்க நினைக்கலாம், வெளிப்படுத்த விசேஷத்துல வசனம் உண்டு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு என்ன உண்டு, உன் பெயர்ல எனக்கு குறைவு உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளவு வேகமாய் ஓடி போனாய். ஆனா இப்பொழுது பார்க்கும் பொழுது பலவிதமான உலக ஆசபாசங்களை தேடி உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நஷ்டப்படுத்தி அப்படி சோர்ந்து போன அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாய். தேவனுக்காக வேகமாய் செயல்பட முடியாதபடி பாரத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ வேகமாய் ஓடு, கர்த்தருக்கு வேகமாய் ஓடு. உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய வேத வாசிப்பு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அனுபவம் இன்னும் எழும்பட்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாய், தரிசனத்தை பெற்றுக்கொண்டாய். ஆனா இன்றைக்கு பார்க்கும் பொழுது தரிசனத்தை நஷ்டப்பட்ட அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு, கர்த்தருடைய சமூகத்தை தரித்தரு, கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்க காத்திருக்க உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய ஊழியம் அது மகிமையாய் வெளிப்படும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் சுமக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நான் பார்க்கும் பொழுது இந்த கழுகை குறித்து நான் பார்க்கும் பொழுது சுமக்கக்கூடியது, தன்னுடைய குஞ்சுகளை அது சுமக்கக்கூடியதாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது போலதான் நாமும் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை
தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற சில திட்டங்களை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். இங்க நான் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பஞ்சம் கடந்து வரும் பொழுது யாக்கோபுடைய புத்திரர்கள் யாக்கோபு மிகவும் பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கடைசியில அவர்களுக்கு ஒரு வாசல் திறக்க எப்படி தெரியுமா? யோசேப்பு முகாந்தரமா இவர்களுடைய பஞ்சங்கள் அந்த இடத்துல மாறப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, நம்ம மூலமாக நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் நம்ம மூலமாக சுமக்கப்பட வேண்டும். நம்ம குடும்பத்தில் பொறுப்புகள் உண்டு, சில கடமைகள் உண்டு, சில திட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் கவனமாய் இருந்து நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ண வேண்டும்? பாதுகாத்து சுமந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது சில ஜனங்கள் குடும்பத்தை சுமந்து கொள்ளாமல், குடும்பத்திலே பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிக்காமல், தேவனோடு காத்திருக்காமல் உலகம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த கழுகு தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய குடும்பத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறான்னு சொன்னால் அந்த ஊழியத்தை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறான்னு சொன்னால் அதை நாம் சுமந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தை சுமந்து கொள்ளாமல் வேற ஏதோ ஒரு குடும்பத்தை சுமந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு குடும்பம் காணப்பட்டு கொண்டு இருந்தது. அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த கணவனா எப்பொழுது பார்த்தாலும் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு குடித்து வீட்டுக்கு கடந்து வந்து எப்பொழுது பார்த்தாலும் மனைவியை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி கொண்டு இருந்தாராம். எப்போ கல்யாணம் முடிந்ததோ அந்த நாள் தொடங்கி சில வருடங்களா இவருக்கு நிம்மதி இல்லை. என்னோட சொன்னால் இந்த கணவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? வேலைக்கு கடந்து செல்வாரு, அவன் காசு சம்பாதிப்பாரு. வரக்கூடிய நேரத்தில் அவன் நல்லா குடித்துட்டு மீதி இருக்கிற காசை பக்கத்து ஏதோ ஒரு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா வெறும் கையோடு வீட்டுக்கு கடந்து வருவார். வீட்டுக்கு கடந்து வரும்பொழுது கரெக்டாக இவருக்கு என்ன இருக்கணும்? ஆகாரம் இருக்கணும், இவருக்கு தேவையான எல்லா விதமான உணவு இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மனைவியை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அடித்து துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். இந்த மனைவிக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் அப்படின்னா சம்பாதிக்கிற காசு வேற ஏதோ ஒரு வீட்டில் கொடுத்துட்டு வெறும் கையோடு கடந்து வருவார். கடைசியில் இந்த மனைவி என்ன பண்ணா தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு கடந்து வர ஆரம்பித்தான். ஏதோ பக்கத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சத்தம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை கேட்கிறது. இந்த சபையில் கடந்து சென்றால் இந்த இடத்தை துதி சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல கடந்து சென்றா என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா, இந்த இடத்துல சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி இந்த மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த சபைக்கு கடந்து வர ஆரம்பித்தாங்க. இந்த சபைக்கு கடந்து வரும் பொழுது அந்த நேரத்தில் போதகர் பேசிக்கொண்டு இருக்கிறாரு. உடைந்து போன அனுபவம் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார், உன்னுடைய கணவனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஒரு அதிசயம் செய்ய போகிறார் என்று இந்த போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது இந்த மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படி உடைந்து போய் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் தொட்ட உடனே இந்த தாய் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில ஒரு விசுவாசியாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா.
கடைசியில என்ன நடந்தது தெரியுமா? இந்த தாயார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய கணவனார் இந்த மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு, இந்த மதுபானத்தில் கட்டப்பட்ட அனுபவத்தில் இதுல இருந்து வெளியில வர முடியாது, இப்படி சிக்க கொண்டு இருக்கிறாரு, காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே சில மணி நேரம் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கணவனருக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாள். சில மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா? இந்த கணவனர் வழக்கம் போல அப்படியே அவன் 4 கால்களிலே அப்படியே நடந்து வருகிறாரு. வந்து என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மனைவியை பார்த்து, அவன் எனக்கு ஆகாரத்தை தாயின்னு சொல்லி கேட்டாரு. சாப்பிட்டுட்டு இந்த ஆகாரம் ருசிலன்னு சொல்லி இந்த பிளேட்டுக்கு தூர எரிஞ்சிட்டு நல்லா அவர்களை அடித்து காயப்படுத்திட்டு அவர் அப்படியே போய் படுத்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப அடிச்சிட்டாங்க, ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. ஆனாலும் சோர்ந்து போகாம அந்த நடு ஜாமத்திலே அவன் முள்ளங்கால் படியிட்டு அப்படியே ஜெபிக்க 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 என்ன நடந்தது தெரியுமா? இவங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வல்லமை அந்த குடிகாரனுடைய இவர்களுடைய கணவருடைய சரீரத்தில் அப்படி இறங்கின உடனே ஒரு ஆவி அந்த மனிதனுடைய சரீரத்தில் இருந்து போனதை அவர்கள் பார்த்தார்கள். இவர்களை பார்த்தது மாத்திரமல்ல, அந்த மனிதனும் உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. கடைசியில் என்ன சம்பவித்தது? அடுத்த நாள் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் வேலைக்கு கடந்து சென்றான். மறுபடியும் இல்லத்திற்கு கடந்து போகும் பொழுது ஆமென், அந்த மனைவியை பார்த்து அன்போடு ஒரு பெயர் சொல்லி கூப்பிட்டு கரத்துல சில பண்டங்களை கொண்டு வந்து மனைவி எதிர்பார்க்கிற சில காரியங்களை கொண்டு வந்து அப்படியே கொடுத்து மீதி பணத்தையும் மனைவியுடைய கரத்துல கொடுத்து, இனி நான் உன்னை நேசிப்பேன், இனி நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், இனி நான் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தாராம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த கணவனா இந்த சில நாளுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தை சுமந்து கொண்டு இருந்தார். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போலதான் நாம் தேவனுடைய சமூகத்திலே சில காரியங்களுக்காய் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் உங்களுக்கு தெரியாமலே, உங்களுடைய எண்ணங்களை எட்டாமலே உங்க குடும்பத்தில் பெரிய காரியங்கள் செய்யும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க கணவனருக்காக நீங்க பாரத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். என்னுடைய கணவனார் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறா, பலவிதமான போதை பழக்கம் அடிமைப்பட்டு இருக்கிறா. ஆனாலும் நீங்க தேவனுடைய சமூகத்திலே இரவுல நடு ஜாமத்திலே முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியில பார்க்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தினை வாசிப்போம். உபாகமம் 32:11. இங்க என்ன பார்க்கும் பொழுது இந்த கழுகு அதனுடைய குஞ்சுகளை எப்படி பார்க்கும் என்று சொல்லுகிறதான அனுபவத்தை குறித்து நான் பார்க்கப்பட முடியும். இந்த கழுகு குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம் உண்டு. நாமும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு வேத வசனத்துடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுகு என்ன பண்ண தெரியுமா? உயரமான இடத்துல இருந்துட்டு தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே தள்ளி போட்டுருமா. இந்த குஞ்சுகள் அப்படியே கீழே விழும் பொழுது, கீழே விழுவதற்கு முன்பதாகவே மறுபடியும் இந்த கழுகு பார்த்து தன்னுடைய செட்டைகளை விரித்து அதை பார்த்து கொள்ளுமா. காரணம், அதை பறக்கும்படியாக அது அந்த தாய் கழுகு என்ன பண்ணுகிறது?
தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பயங்கர உயரத்துல அப்படியே தள்ளி போட்டு அது அப்படியே அந்த பயத்துல அப்படி கீழே விழும்போது தன்னுடைய சட்டைகளை அடித்து அப்படியே பறக்கும். ஹல்லேலூயா. இதே போலதான் நாம் என்ன பண்ண வேண்டுமா, நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை குறித்து, கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து, கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கை செய்த அற்புதங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய தலைமுறைகளுக்கும் கூட நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக இடத்துல அநேக பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். வேத வசனத்தினுடைய ஆழங்களை குறித்து கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், எப்படி தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சில பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இங்கே சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது, கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்கிறதை போல நாமும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கடந்து வர வேண்டும். எப்படி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்? இன்றைக்கு அன்னைக்கு குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உலக ஆசபாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் நல்ல ஒரு டாக்டராக காணப்பட வேண்டும், நல்ல ஒரு இன்ஜினியராக காணப்பட வேண்டும், நல்ல ஒரு உயர் அதிகாரியாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் நீ தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், நீ எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலோ கர்த்தருடைய ஊழியத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறதுல குறைவுபட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் நீங்க பாருங்க, அநேக விசுவாச குடும்பத்தில் அநேக கிறிஸ்தவ வட்டாரத்தை பார்க்கும் பொழுது அநேக சிறு பிள்ளைகள் நல்லபடியாக வளர்ந்து வருகிறார்கள். குறிக்கப்பட்ட அந்த ஸ்டேஜில் கடந்து வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், தாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். பலவிதமான மொபைல் போனுக்கு, உலக பிரகாரமான அன்புக்கு இதை தேடி அதற்கு அடிமைப்பட்டு போய் கொண்டிருப்பார்கள். கடைசி நேரத்தில் தாய் ஒரு வார்த்தையை சொன்னா அந்த வார்த்தை இவர்கள் கசப்பாக மாறி போய் விடுகிறது. தகப்பன் ஒரு வார்த்தையை சொன்னால் இவர்களுக்கு கசப்பாக மாறி போய் விடுகிறது. தகப்பனாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தாயருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, தேவ அன்பு இல்லாதபடி, தேவ பயம் இல்லாதபடி அப்படியே ஆமென் ஆமென் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் தெரியுமா? சின்ன வயசுலயே நான் வசனத்தை குறித்து, வேதத்தை குறித்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளைங்க முதிர் வயதிலையும் கனி கொடுக்கிறதான ஒரு விருட்சத்தை போல காணப்பட்டு கொண்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஊழியக்கார வட்டாரத்தில் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய பிள்ளை நான் சொன்ன கேட்கவில்லை, மதுபானத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமைப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி வரத்தோடு காணப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மற்ற புறஜாதியுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன் நீங்க பாரப்படணும்? நீங்க சின்ன வயசுலயே உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வேத வசனத்தை கற்றுக் கொடுத்தா அது உங்க குடும்பத்துல ஒலிவ மர கன்றுகளை போல உங்க குடும்பத்தை சுற்றி கடந்து வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க வேலை விஷயமா நீங்க பிஸியாக ஓடலாம், வேலை விஷயமாக பணத்திற்காக பிஸியாக ஓடி போய் கொண்டு இருக்கலாம். ஆனா சில மணி நேரம் உங்க பிள்ளைங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குங்க. வேத வசனத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய அற்புதத்தை சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலோ கர்த்தருடைய சமூகம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய தருவார், ஒரு ரட்சிப்பை தருவார், ஒரு பாதுகாப்பை தருவார் என்கிற விசுவாசத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்ன தேவை வருதா? நீ மனுஷனை சார்ந்து போகாத, நீ முதலாவது தேவனை சார்ந்து போ.
உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா, முதலாவது உன்னுடைய அறையில கடந்து சென்று முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்துல நீ சொல்லு என்று சொல்லி கற்றுக் கொடுங்க. அப்போ அந்த ஆத்மா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கடந்து வந்தாலோ முதலாவது தேவனுடைய சமூகத்தை சொல்ல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதன் அனுமதி காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டு சொல்லு. முதலாவது மனிதனிடத்தில் போய் நிற்காது, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேத வசனத்துடைய மகத்துவத்தை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதனுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். என்ன சோதனை வந்தாலோ, எந்த பிரச்சனை வந்தாலோ, ஆமென், வேதம் சொல்லுகிறது, if you ask anything in my name I will do it என்று சொல்லப்பட்டது போல என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால கேட்டால் அது உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே நான் வாசிக்கிறது நான் கேட்டோம். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், உங்க குடும்பம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நீங்க காத்திருக்க 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 உங்க குடும்பத்தை தேவன், ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம், கடல் கரை மணலை போல உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தை தேவன் பெருக பண்ணுகிறாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், நேரம் போய் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென், இந்த கழுகு குறித்து நாம் கேட்டோம். இந்த கழுகு உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த ஒரு பறவை. இந்த கழுகு, ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம், மிகவும் தூர பார்வையுள்ளதான ஒரு பறவை. இந்த கழுகு குஞ்சுகளை சுமந்து கொள்கிறதான ஒரு பறவை. இந்த கழுகு, ஆமென், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுக்கிற பறவை. நாமும் கழுகை போல பிள்ளைங்களை, ஆமென், ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தூர தரிசனம், ஒரு தூர பார்வை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு தூர தரிசனம் நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கு ஒரு புதிய பலன் தருவார். ஒரு விஷயம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஒரு விஷயம் உள்ளத்தின் ஆழத்தின், இயேசப்பா உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே, மகிமை நிறைந்தவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக இந்த இரவு நேரத்தில் நம்மோடு கூட பேசினது. ஒரு கழுகு தன்னுடைய பலத்தை இழந்தாலும் கூட தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற கழுகுக்கு ஒரு புதிய பலனை தேவனால் கொடுக்க முடியுமே. ஆனால் இந்த இரவு நேரத்தில் வருத்தத்தோடு, பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், உன்னை மறுபடியும் நான் எழும்ப செய்வேன், மறுபடியும் உன்னை நான் பறக்க செய்வேன், இன்னும் உயரத்தில் உன்னை கொண்டு போக ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய், இந்த இரவு நேரத்தில் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தை பேசினதற்காய் நன்றியோடு உமக்கு உள்ளத்தின் ஆழத்திற்கு துதி பலிகளை செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஜனங்களுக்குள்ளே தேவன் ஒரு புதிய ஆவியை கொடுக்கும்படியாக, உடைக்கப்பட்ட ஆவிக்கு பதிலாக, நொறுக்கப்பட்ட ஆவிக்கு பதிலாக நொறுக்கப்பட்ட இருதயங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, கடந்து வந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். யூடியூப்ல பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர்களே, ஆண்டவரே, கழுகை போல செட்டைகளை அடித்து
உயர எழும்புகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை பிரியாத தேவன் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்தி தருகிறோம் அப்பா. அடுத்த வாரத்தில் இந்த இடத்துல நாங்கள் கடந்து வருகிறவர் தேவனுடைய கிருபையும் பிரசனமும் சமாதானமும் ஒவ்வொருவருக்குள்ளையும் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான தேவ ஊழியர் பிளஸிங் அவர்களோடு கூட அவருடைய சபையோடு கூட தேவன் அசைவாடும்படியாய் தேவனுடைய குடும்பத்தில் பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். உயரத்திலே பறந்து பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு உம்முடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற மகனாக, அபிஷேகம் உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி தருகிறோம். தேவனது சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். பல ஜனங்கள் கடந்து வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு நாம் கடந்து செல்லுவோம்.